ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். அனுதின தியானம் 7 மணிக்கெல்லாம் உங்களுக்காக தினந்தோறும் சோஷியல் மீடியா வாயிலாக கொண்டு வருகிறோம் அல்லவா? தவறாம பார்க்குறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவைக்குரிய வாழ்க்கையில பலப்படுறீங்களா? இதெல்லாம் அப்பப்போ ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக 8939801234 அந்த நம்பருக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை அநேகர் தெரிவிக்கிறீங்க. உங்களை எல்லோருக்கும் மனப்பூர்வமான நன்றி. அதன் அடிப்படையில் தான் இன்னும் அதிக உற்சாகத்தோடு இந்த சோஷியல் மீடியா ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவை, மீண்டும் எங்களோடு பேச வேண்டும் என்றும் ஆறுதலை அளிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எத்தனையோ வார்த்தைகளை நாம டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் தான் எப்போதுமே கூட நம்மை ஆதரிக்கிறதா இருக்கிறது, நமக்கு ஞானத்தை அருளுகிறதாக இருக்கிறது, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறதுமாய் இருக்கின்றது. நம்முடைய நிலையை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அனுதினமும் நம்மோடு உறவாடிக்கொண்டே இருக்கிறார். கண்டினியூஸாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்குள் அநேகருக்குள் பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்கிறது என்று சாட்சி சொல்லுகிறீர்கள். அதற்கு காரணம் தேவ வார்த்தை நமக்குள் கிரியைகளை செய்கிறது, நமக்கு ஜெபத்தை கற்றுத்தருகிறது, நமக்குள் விசுவாசத்தை வளர்க்கிறது. நாம் பாவத்திற்கு விலகியிருப்பதற்கும் எது நல்லது, எது கெட்டது, எது அருவருப்பானது, எது கனமுள்ளது என்று உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தெளிவை உண்டாக்குகிறதே தேவ வார்த்தை. பைபிள்ல நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர் இருக்கிறான். அவன் பெயர் தானியேல். ஒரு சிறுவனாக பைபிள்ல அவன் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறான். சிறுவனாக இருந்த போதே அவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறான் தேவனோடு கூட. தேவனிடத்திலே தன்னை அப்படி அர்ப்பணித்து விட்டான். அன்னைக்கு அந்த நேபுகாத் நேச்சார் இந்த யூதர்கள், அந்த வாலிபர்கள்லாம் ரொம்ப அறிவுள்ளவர்கள், ஞானமுள்ளவர்கள் என்று அறிந்து அவர்களை சிறைப்பிடித்து அடிமைகளாக கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் தங்களுடைய பாஷைகளை கற்றுக் கொடுத்து இன்னும் பல காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தனக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அழைத்து வந்து விட்டான். அவங்களுக்கு ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கிற மாதிரி நல்ல ஆகாரத்தையும் கல்வி போதனைகளையும் இன்னும் சகல வித்தைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நேபுகாத் நேச்சார் முற்பட்டான். அந்த சமயத்தில் ராஜாங்களுடைய போஜனத்தை புசிக்க நேர்ந்த போது கிடைச்சதில்ல சந்தோஷம். ராஜாவின் போஜனத்தால போகங்களால நானும் கூட இருப்பேன் என்று சந்தோஷப்படலைங்க. ஆனா தன்னுடைய தேவனுடைய வழிகளிலே தன்னுடைய வாழ்க்கை தேவனிடத்திலே அர்ப்பணித்துக் கொண்ட தானியேல், இந்த ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாயா என்றும், எனக்கு நார்மல் காய்கறி வெஜிடேரியன் போதும், நான் இந்த போஜனத்தை புசித்து இந்த தீட்டுள்ள ஆகாரத்தை, பரிசுத்தம் இல்லாத போதை உண்டாக்குகிற திராட்சரசம் போன்ற இவைகளிலே நான் பங்கெடுத்துக் கொண்டேன், சரீரத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். நோ அப்படின்னு அந்த விஷயங்கள்ல சொல்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் தானியேல் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தவன். கொஞ்ச நாள் கடந்த பிறகு பரிசீலித்தால், அதாவது சைவ உணவை எடுத்துக்கொண்டு சரீரத்தை காத்துக்கொண்ட தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் பன்மடங்கு மேன்மையான ஞானத்தோடு இருக்கிறதையும் அவர்களுடைய முகங்கள் இன்னும் கள்ளையாக சௌந்தரியமாக இருந்ததை கண்டபோது அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். தேவ ஆவியை உடையவன் என்கின்ற பெயர் வந்தது அவனுக்கு. தரிசனங்களின் அர்த்தத்தை சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்க பண்ணினவன். அதே தானியேல் பெரிதாக வளர்ந்தபோது தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜெபத்துக்கே முக்கியத்துவம் தந்தான். போஜன பிரியர்களால ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தர முடியாது. ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள் சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வார்கள் என்பதால் போஜன பிரியமோ சரீரட்சியோ கண்களின்ச்சியோ தவிர்க்க முடியும். இப்படி அடிக்கடி தானியேல் உபவாசம் இருந்து தனக்காக தன் பிரஜைகளுக்காக ஜெபிப்பது, தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது என்ற விஷயங்களை தானியேலுக்குள் நாம் பார்க்கிறோம். மற்றொரு விஷயவன் உபவாசம் இருந்து ஜெபித்ததற்கு பிறகு
ஒரு அருமையான செய்தி வந்தது பரலோகத்திலிருந்து. பார்க்கலாமா? தானியேலின் புத்தகம் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்குச் சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து. தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் யாருடையதுங்க? ராஜாவுதா இல்ல உலகத்தின் மனிதனுடையதா? இல்லைங்க, தேவனிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட செய்தி அது, தூதன் வாயிலாக. நீ தேவனுக்கு மிக பிரியமானவன் என்பதால் நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். கவனிங்க, நாம யாருக்கு பிரியமானவங்களா இருக்க ஆசைப்படுறோம்? தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றா, அவரை பிரியப்படுத்தவா, அல்லது மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றா? இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிற போது மனிதர்களுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று எத்தனையோ தரம் நம் மனசாட்சியை கெடுத்துக் கொள்ளுவதும், அனாவசியமான ஆசைகளுக்கு கோரிக்கைகளுக்கு இடம் கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கெடுத்துக் கொள்ளுகிறதை உணர்கிறோம் அல்லவா? மனிதன் தன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைப்பது ஒவ்வொரு மனிதனுக்குமே பிரியம்தான். ஆனால் அவங்க பாராட்டுதல்னால நமக்கு பிரயோஜனம் என்ன? தற்காலிகமா கொஞ்சம் நஞ்சம் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நிரந்தரமான ஆசீர்வாதம் இருக்காது. தேவனால் பாராட்டப்படுகிறவன் தான் பாக்கியவான். தேவன் பிரியப்படுகிற வகையில் நாம் வாழ்வதுதான் அவசியம். தேவனுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தைகளை கேட்கும்போது எப்படி இருந்தா அது தேவனுக்கு பிரியமா இருக்கும்? நம்முடைய சரீரத்தை தேவாலயமாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்தா தேவனுக்கு பிரியம்? நாம் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். தானியேல் நாளைக்கு 3 முறை முழங்கால் படிட்டு வழக்கம் போல, அதாவது தினமும் 3 முறை ஜெபிக்கிறான். அப்பப்ப ஏதோ தேவையின் அடிப்படையில் அல்ல. காலையில மத்தியானம் இரவென்று தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறவன். தனக்காக மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, இஸ்ரவேலின் கூட்டத்திற்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தேவ சன்னதியிலே தன்னைத்தான் தாழ்த்திக் கொள்ளுகிற போது தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு தம்முடைய தூதனை அனுப்பி, நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்பதால் நான் உன்னிடத்தில் இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க, காலூன்றி நில் என்றான். அதைத் தொடர்ந்து 12ஆம் வசனம், தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அதாவது 3 வாரங்கள். நல்லா கவனிங்க, தானியேல் ஏறக்குறைய 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அநேக காரியங்களை, அநேக விஷயங்களை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில், அநேக விஷயங்களில் விடுதலை வேண்டும் என்று செய்த ஜெபம் எல்லாம் தேவன் கேட்டார். 21 நாட்கள் அவன் ஜெபித்ததற்கு பிறகு நம்ம கூட சொல்ற 40 நாள் ஜெபித்திருக்கிறோம், 21 நாள் ஜெபித்திருக்கிறோம். கடைசியில் நீ என்ன காரியங்களை பெற்றுக்கொண்டாய், என்ன பதிலை பெற்றுக்கொண்டாய், என்ன வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாய் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நம்முடைய ஜெபம் எந்த அளவுக்கு தேவ சந்நிதியை எட்டி இருக்கிறது, நம்முடைய ஜெபம் அவர் அங்கீகரிக்கிற வகையில இருக்கிறதா, அவர் ஆனந்தப்படுகிற வகையில இருக்கிறதா, அவர் இதை கேட்கிறாரா, கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறாரா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தானியேலே, நீ இன்று 21 நாட்களும் முதல் நாளிலிருந்து செய்த ஜெபம் எல்லாம் நான் கேட்டேன். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருந்தால் உங்கள் ஜெபம் எல்லாமே தேவ சந்நிதியை எட்ட வேண்டும். அதை நம்பணும். இன்னும் பதிலே வரலையே அப்படின்னு சோர்வுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இவ்வளவு ஜெபித்தாலும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவ்விசுவாசத்துக்கும் இடம் கொடுத்துறாதீங்க. கட்டாயமா தேவன் உண்மையான ஜெபத்துக்கு செவிசாய்க்கிறார். ஏற்ற வேளையிலே தம்முடைய பதிலை, தம்முடைய ஆசீர்வாதங்களை உனக்கு அருள்வதற்கு ஆயத்தமாகவே இருக்கிறார். உன் ஜெபம் எல்லாம் என்னை எட்டி இருக்கிறது. உன்னுடைய ஜெபம் அங்கே கேட்கப்பட்டது. அதனால் தான் தேவன் என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்று அந்த தூதன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். தேவன் பதிலை அனுப்புகிறார். தேவன் தம் பரிகாரத்தை செய்கிறார். அதிகாலை எழுந்த உடனே, நீ எனக்கு மிகவும் பிரியம் என்பதனால் நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் என்ற செய்தியை உனக்கு அறிவிக்கவே நான் இங்கே அனுப்பப்பட்டேன் என்று சொன்னபோது அது எவ்வளவு பூரிப்பையும், எவ்வளவு சந்தோஷத்தையும், எவ்வளவு உற்சாகத்தையும் தருகிறதா இருக்கும்.
உண்மையால காலையை எழுந்தவுடன் நாம் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ளாமல் தேவனுடைய மகத்துவத்தை நினைத்து அவருக்குள் சந்தோஷமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நித்திரை விட்டு எழுந்தவுடனே பிள்ளைகளையும் குடும்பத்திலே இருக்கின்றவர்களையும் தூஷித்து அல்லது உன்னை நீயே தூஷித்துக் கொண்டிருக்கிற நிலைமைக்குள் இருந்தால், நாட்களில் களைத்து போயிருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை எனக்கு அருளிச்சேங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை எனக்கு அருளிச்சேங்கப்பா. களைத்து போய் சோர்ந்து போயிருக்கிறேன், பலவீனமாயிருக்கிறேன், உற்சாகம் எழுந்திருக்கிறேன், உமக்கு பிரியமானவனாயிருக்கிறேனா? நீர் என்னை நினைவு கூறுகிறீரா? என்னுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டா என்று கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நாள் முழுவதும் எவ்வளவோ பெரிய பதிலை அவ்வப்போது எல்லா விஷயங்களிலும் எல்லா நேரத்திலும் தேவனோடே கூட இருக்கிறார் என்பதையும் உனக்கு சகாயம் அருளுகிறார் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். சில வேளைகளில் பாரமான பழுவை நம்மளால் சுமக்க முடியாத போது இன்னொருவருடைய உதவியை நாம் நாடுவோம். அவர்கள் ஒரு கை கொடுக்கும்போது அந்த பாரம் நமக்கு இலகுவாக மாறும். இந்த பயங்கரமான உலகத்துல வாழ்க்கையே பாரமா இருக்கு இல்லையா? எதை செய்யணும்னாலும், எங்க போனாலும், எதையாவது வாங்கணும்னாலும், என்ன செய்யணும்னாலும் இன்னைக்கு நிலையற்ற ஒரு விதமான வார்த்தைகள், அது ஒரு ஃப்ளக்சுவேஷன், ஒருவித போராட்டத்தோடு கூட, ஸ்ட்ரெஸ்ஸோடு கூட நெருக்கத்துக்கு ஆளாகிறோம், உற்சாகமின்மைக்கு ஆளாகிடுறோம். அங்க எங்கன்னு ஓடி எதையோ தேடுறோம்ல. தேவனே நீங்க எனக்கு துணையாருங்கன்னு கேட்டா ஆண்டவருடைய கரம் நமக்கு உதவுகிற நாளிலே நாம் மிகச் சுலபமாக, மிகவும் லகுவாக, கிளியராக நம்முடைய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறாவும். நம்மளவோ கஷ்டம் என்று நினைக்கிற விஷயங்கள் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும் போது அனாவசியமாக அவர்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும், சாதிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஜெபத்தோடு கூட உங்கள் நாளை ஆரம்பியுங்கள். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் தேவனுக்கு பிரியமாயிருப்போம். தேவனோடு ஐக்கியமாயிருந்து கொண்டு, ஜெபம்னா ஏதோ நாம் ஜெபத்தை குறித்து அவர் சொல்லும்போது அதிகமான வார்த்தைகளை போட்டு நீ அழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனோடு கூட பேசுகிற போது, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்பங்க வரும்? 2 பேர் நல்லா சேர்ந்து நல்லா பேசுகிற போது, பழகுகிற போது 2 பேருக்குள்ளும் ஒரு ஏக சிந்தை இருக்கும், நல்ல புரிதல் உண்டாகும். இருவர் சிந்தையும் ஒன்றாக மாறுகிற போது அவர்கள் நல்ல நட்பாகவும் இருக்க முடியும். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க? இந்த உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு நேரத்தில் நம்மளை கைவிட்டுருவாங்க. உண்மையான சிநேகிதர் இருக்கிறார், அவர் கைவிடாமல் நம்மை நேசிப்பார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே உயிருள்ள தேவன் என்றும் ஜீவனுள்ள தேவன் என்றும் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். எப்பத்திலிருந்தோ அது தெரியும் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எப்போவாவது அதே தேவனோடு நீ ஐக்கியப்பட்டிருக்கிறாயா? ஜெபிக்கின்றாயா? ஒரு வார்த்தைகளை தியானிக்கிறாயா? மனிதர்கள் ஆதரிக்கணும்னு எதிர்பார்த்திருக்கிறே தவிர தேவன் மெச்சினால் அதுவே போதும், தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும், அதுதான் போதும் என்கிற விதத்துல உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிற போதும் தேவனுக்குரியதாக மாற்றுகிறாயா? தினதின தியானத்தில் ஒருமனப்படுகிற நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும், நானுவே கூட தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அவரை மகிழ்ச்சிப்படுத்தும்படி அவர் மனவிருப்பத்தின் காரியங்களே நாம் செய்கிற விதத்தில் அவருடைய கிருபைக்காக நாம் வேண்ட வேண்டும். தானியேல், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்பதனால் நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன், உனக்கு உதவி செய்வதற்கு, உனக்கு பதில் தருவதற்கு, உன்னை பலப்படுத்துவதற்கு, உன்னை தேவ நாம மகிமைக்கென்று உயர்த்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை இன்றும் கூட நமக்கு பரிசுத்த ஆவியானவர் துணையாக இருப்பதினால, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருப்பதினால நம்மை அதை ஆதரிக்கிறது, பலப்படுத்துகிறது. எனவே விசுவாசியுங்கள், ஆண்டவரிடத்துல ஜெபிக்க முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் சரீரத்தை தேவாலயமாக உணர்ந்து பரிசுத்தமாக இதை காத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது உலகத்தின் கரைகள் ஒட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். பலவீனமாயிருக்கிற போதும், சோர்வோடு இருக்கிற போதும் நமக்கு ஆறுதல் தரும் தேவன் இருக்கிறார் என்று, பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார் என்று அவரை நோக்கி பாருங்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் இருக்கும்படியாக, உமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற விதத்திலே நாங்கள் வாழ்கிறபடி உடைய பரிசுத்த ஆவியை ஆண்டவரே எங்கள் மீது ஊற்றி
எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மோடே கூட ஐக்கியப்பட்டு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்கிற ரீதியில் நம்முடைய பரலோக ராஜ்யத்தை சேருகிற வரைக்கும் நம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உம்முடைய சாட்சியாய் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் வரல வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆவிக்குரிய பிரகாரமான மகிழ்ச்சியை, அவருடைய அரவணைப்பை, அவர் அருளுகிற பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் மற்றும் உங்கள் பெயர் விவரங்களை லைவ் சாட்டிலும் பதிவிட்டு விடுங்கள். லைக் செய்வதையும் அதுபோல் ஷேர் செய்வதையும் மறந்து விடாதீர்கள். அதேபோல நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் மறவாதிருங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.